ஹலோ, வணக்கம் செல்ல பிள்ளைங்களா. அம்மாவுடைய லைஃப் ஸ்டோரி 2வது நாள் தொடர்றேன். பிடிச்சிருந்தா கேளுங்க. கண்டிப்பாக அம்மாவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் செல்ல பிள்ளைங்களா. நான் நேற்று 10 நிமிஷம் பேசியிருந்தேன். அதை தொடர்ச்சியாக இப்போ பேசுகிறேன் நான். அப்புறம் அம்மா வேலைக்கு போகும்போது என்ன பண்ணாங்க, மறுநாள் நான் போய் அம்மாக்கிட்டே இந்த மாதிரி பெட்டிக்கோட்டை என்னை போட சொல்கிறாங்கம்மா, எனக்கு ட்ரெஸ் எதுவும் இல்லைம்மான்னு சொல்லி அழுகுறேன். அப்போ அம்மா என்ன சொன்னாங்க, அப்பா என்ன பண்ணுவாங்க, 2 கவுன் தாங்க இருக்கும், அதை மாற்றி மாற்றி துவைச்சி ஐயோ சோப்பு கூட இருக்காது எங்கள் வீட்டில், துணி துவைக்கிற சோப்பு கூட இருக்காது. இந்த சவுக்காரம்னு சொல்லுவாங்க, அந்த அப்பாவுக்கு மில்லில் மெழுகு மாதிரி ஒரு சோப்பு கொடுப்பாங்க, அந்த சோப்பு தான் எடுத்து கொடுப்பாரு. அதுதான் அது அழுத்தி தேய்க்கணும். கருப்பு கலர் ஜமுக்காலம், இந்த வடிவேல் ஒரு படத்தில் போத்தின்னு வருவார், அந்த மாதிரி ஜமுக்காலம் தான் இருக்கும். எல்லாருக்கும் அப்பா பன்னு வாங்கி கொடுத்துட்டு காலையில் போயிடுவாங்க. அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் அம்மா போய் எட்டி பார்த்துருந்தேன். சரி நமக்கு துணி போட சொல்கிறாங்களா, துணி நல்ல துணி இல்லையே அப்படின்ட்டு அம்மாட்ட போய் எட்டி பார்த்தேன். அம்மா என்ன பண்ணுவாங்க, அம்மா அங்கே ஒரு ஃபேமிலி ஆகிட்டாங்க அங்கே அம்மா. அப்புறம் எட்டி பார்த்துட்டு அம்மா என்ன பண்ணாங்க, நான் வேலை செய்கிற இடத்துக்கு வா அப்படின்னாங்க. 10 பைசா கொடுத்தாங்க பஸ்ஸில் ஏறிவான்னு. அப்போது எனக்கு பஸ்ஸு ஏறக்கூட தெரியாது செல்லுங்களா. பஸ்ஸுன்னா பயப்படுவேன் ஏறுறதுக்கு. 10 பைசா போவா, 12 பைசா கொடுப்பாங்க. 6 பைசா டிக்கெட்டு, வரும்போது 6 பைசா நடந்து வரத்துக்கு. அப்படி நடந்து வராத பஸ்ஸில் வரணும். பஸ்ஸு ஏற பயந்துக்குன்னு ஐநாவரம் எங்கே இருக்குது, அது ஐநா ஓட்டேரி எங்கள் வீடு. ஐநாவரம் அம்மா வேலை செய்கிற இடம். அங்கேருந்து அப்படியே நடந்தே போவாங்க. அந்த குப்பை காட்டுக்குள்ளே பூந்து அப்படியே நடந்தே போவேன். நடந்து போய் நின்றுட்டு அங்கே போய் எப்படி என்ன வார்டு, அப்போ ஃபோன்லாம் கிடையாது இல்லை சில பிள்ளைங்களா. அம்மா அந்த வேலை செய்கிற டியூட்டி அந்த வார்டோட நம்பர் சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த வார்டாண்ட போய் நின்று எட்டி பார்த்துன்னு இருப்பேன். அம்மா வருவாங்க. வந்ததும் அப்புறம் எட்டுன்னு போயிட்டு எனக்கு எதிர்க்க டீ கடையில் 2 இட்லி வாங்கி கொடுப்பாங்க. அப்படின்னா 2 பட்டர் பிஸ்கெட்டு, டீ, காப்பி வாங்கி கொடுப்பாங்க. காப்பி வாங்கி கொடுத்தா எனக்கு அம்மா மேலே கொஞ்சம் பாசம் அதிகமாகிடுச்சு. பரவாயில்ல, நமக்கு அம்மா வாங்கி தராங்க அன்பாக. இங்கே வீட்டில் அண்ணன் ஒரு வேலை வாங்குவான், இந்த அண்ணன் அடிப்பான். அப்பா கண்டுக்குமா, அப்பா என் மேலே ரொம்ப பாசம் தான். வசந்தாச்செல்லாம் அப்படின்னா கூப்பிடுவாங்க. சாதம் வடித்து வச்சுட்டு போயிடுவாங்க, தண்ணி ஊற்றி போட்டு சாப்பிடுங்க அப்படின்ட்டு அப்பா வேலைக்கு போயிடுவாங்க. அக்கா ஏதோ அந்த சாதம் வடிக்கிற கஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, தயிரெல்லாம் இருக்காது. அந்த சாதத்தை போட்டு அக்கா கலரி எடுத்துன்னு ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அம்மாகிட்ட போய் நான் போய் கேட்பேன். நான் அம்மாட்ட சொன்னேன், நீ வா டெய்லர் கடையாண்ட வான்னு சொல்லிட்டு போய் 2 ஒரு ப்ளூ கலர் ஒன்று, ப்ரௌன் கலர் ஒன்று, 2 ஸ்கர்ட்டு கவுன் போட்டிருந்தேன். அப்புறம் ஸ்கர்ட்டு இந்த அரைப்பாவடை வரும் பார்த்தீங்களா, அரைப்பாவடைன்னு சொல்லி இப்போ ஸ்கர்ட் வாங்க. அந்த ஸ்கர்ட்டு 2 தச்சு கொடுத்தாங்க சில பிள்ளைங்களா. டைலர் கிட்ட கொடுத்து ஒரு பனியன் கிளாத் மாதிரி இருந்தது, அதை எடுத்து தச்சு கொடுத்து அது மேலே சொக்கா ஜாக்கெட் மாதிரி பஃப் கை வச்சு அதை எடுத்து தச்சு கொடுத்தாங்க. அப்புறம் இப்போ அந்த முன்னாடி தைச்சா மாதிரி இருக்கும், உள்ளர போடுறது பெட்டிக்கோட்டு மாதிரி இருக்கும், மேலே தச்சு இருக்கும். டெய்லர் கிட்டே சொல்லி ஒரு காடா துணி எடுத்து கொடுத்து இதில் ஒரு 4 தச்சு கொடுங்க எங்கள் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி அது ஒரு 4 துணி எடுத்து தச்சு கொடுத்தாங்க. 2 ஸ்கர்ட்டு எடுத்து கொடுத்தாங்க. அது எத்தனை ஒரே சந்தோஷம் எனக்கு. ஐயோ நம்மளும் புது துணி போடுறோமே, பரவாயில்ல அம்மா எடுத்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி எடுத்து சாப்பிட்டு அப்புறம் நான் பஸ்ஸில் நான் இல்லைம்மா நடந்துதாம்மா வந்தேன் அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இங்கேயே உட்காந்துன்னு சொல்லிட்டு அம்மா வார்டுங்களுக்கெல்லாம் பால் கொண்டு போய் இந்த தள்ளிக்கிட்டே போவாங்கள்ல வண்டி, அதில் ப்ரெட்டு பேஷண்ட்டுக்கெல்லாம் கொடுப்பாங்க. ப்ரெட்டும் பாலும் கொடுக்க போவாங்க. அப்போ கொடுத்துட்டு மீதி இருக்கிறத இவங்க எடுத்துக்கலாம், ஒர்க் பண்ணுறவங்க எடுத்துக்கலாம். அப்போ அது வெதுன்னு சூடாக தான் இருக்கும். ஒரு கப்பு ஃபுல்லாக பால் எடுத்து எனக்கு கொடுப்பாங்க குடிக்கிறதுக்கு. அந்த கப்பு ஃபுல்லாக அந்த பாலை குடிச்சிட்டு ஒரு டீ சாப்பிட்டு அது வயிறு ரொம்பிடும், செம்மையாயிடும். அந்த பொழுது வரைக்கும் எங்கே இருப்பேன். அப்போ என்ன யாருமே தேட மாட்டாங்க சரிங்களா. முதல்ல இந்த பொண்ணு காணுமே எங்கே எதுவும் தேட மாட்டாங்க. நான் பாட்ட போயிட்டு அம்மா வீட்டில் சாப்பிட்டு அம்மா சாயங்காலம் டியூட்டி விட்டு வருவாங்க. டியூட்டி விட்டு வரும்போது பஸ்ஸில் என்னை ஏற்றி நிற்க வச்சு பஸ்ஸில் ஏறி இட்டுன்னு வந்துடுவாங்க. இட்டுன்னு பஸ்ஸை விட்டு இறக்கிட்டு நீ போயிரு, இந்த பக்கமாக போயிரு, தெரியாத போயிரு அப்படின்னு. அப்புறம் டெய்லர் கடை துணி அங்கே தான் தைக்க கொடுத்தாங்க. அதனால ஐநாவை நானே வாங்கிட்டு வச்சுட்டு உனக்கு துணி எடுத்து கொடுக்குறேன், நீ வீட்டாண்ட அங்கே வராத, அங்கே இருக்கிறவன் சத்தம் போடுவான், சண்டை போடுவான்னு பயப்படுவாங்க அம்மா. அப்புறமா ஒளிஞ்சு தான் பார்த்து இப்படி தான் காலை பண்ணி அந்த துணி வந்ததும் சந்தோஷமாச்சு. அப்புறம் 5ஆம் கிளாஸ் படிக்கிறேன். 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஆளு நல்லா தண்ணி சோறு சாப்பிட ஆளு நல்லா உதிட்டியாக இருப்பேன். என்ன எங்கள் வீட்டில் பாய் இருக்கும், ஜம்முக்கெல்லாம் கோணியை விரிச்சு போட்டு அது மேலே பாயை போட்டு தெரு மேலே லைனாக இடம் பிடிச்சி படுத்துக்கும். அப்புறம் அப்பா என்ன பண்ணாங்க, அப்பா வந்துட்டாங்க வேலை மேலேருந்து வந்துட்டு இந்த வெஜிடபிள் காய்
கொஞ்சம் 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 காய்ங்க எல்லா காயும் அங்கே லேட்டாக போனால் கொஞ்சம் வெஸ்டேஜெல்லாம் கொஞ்சம் இருக்கும் இல்லைங்களா, அந்த நிறைய காய்கறிகளை வாங்கிட்டு வந்து அப்பா மொத்தமாக அரிஞ்சு போட்டு ஒரு டேக்ஸாவில் வச்சுருவாங்க. அரிசி கழுவியை போட்டுருவாங்க போல். எனக்கு சோறுலாம் ஆக்க தெரியாது, அக்கா தான் வந்து எந்த சோறுக்கு வைப்பாங்க. காயெல்லாம் போட்டு உப்பு போட்டு மிளகாத்தூள் இந்த பிரிஞ்சின்றாங்க இப்போது செம்மையாக டேஸ்ட்டாக சாப்பிட்றோமே பார்ப்போம். ஏதோ ஒன்று தெரியாது பிள்ளைங்களா, ஏதோ ஒன்று அள்ளி வைப்பாங்க, சாப்பிட்டு தண்ணியை குடிச்சு போய் படுத்துப்போம். தலை வார தெரியாது, ஏதோ எப்படியோ வளர்ந்தோம். அந்த காய்கறியெல்லாம் நம்ம போட்டு வேக வச்சு அப்பா அந்த சாப்பாடை எடுத்து எங்களுக்கெல்லாம் நைட்டுக்கு வந்து போட்டு கொடுப்பாரு. காலையில் போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்பா, உப்புமா செஞ்சுட்டு கிண்ணத்தில் அடிச்சு ஒரு அளவு நாங்கள் திட்டமாக எடுத்து வச்சு சாப்பிட்ற திட்டத்தெல்லாம் அடித்து வச்சு எல்லாருக்கும் சின்ன பிள்ளைக்கு ஒரு கிண்ணம், பெரிய பிள்ளைக்கு 2 கிண்ணம் அந்த மாதிரி வச்சு எல்லாருக்கும் அது மூடி வச்சுட்டு போயிடுவார் அப்பா. என்னை மட்டும் கூட்டிகிட்டு போய் பஸ் ஸ்டாண்டு அந்த சைக்கிள் தான் அப்பாவுக்கு வந்து சைக்கிள் வேலைக்கு போகும்போது தள்ளிக்கிட்டே போவார். என்னை கூட மட்டும் ஆனால் எப்போ எழுந்திரிச்சாலும் சீண்டுனா அப்பா எழுந்துக்குவேன். நான் தண்ணி பிடிக்கிறதுக்கு அப்பா கூடவே அப்போல்லாம் பள்ளத்துக்குள்ளே இறங்கி போய் தண்ணி பிடிக்கணும். தண்ணியை பிடிச்சிட்டு மேலே ஏறி வரும்போது நான் விழுந்துட்டு அப்பா பயந்துட்டாங்க, என்னம்மா இப்படி ஆயிடுச்சேன்னு. அப்புறம் என்னை தூக்கி கை காலெல்லாம் அம்மி போட்டு நான் அழுதுன்னுட்டு எனக்கு மட்டும் உப்புமா அப்புறம்னா சாப்பிட்டுக்கோ நீ வான்னு சொல்லிட்டு அங்கே வந்து சாரதா ஹோட்டலுன்னு இருக்கும். அங்கே வந்து 2 இட்லி, ஒரு இட்லி 2 பைசாவோ என்னமோ 3 பைசாவோ தெரியாது, 2 இட்லி வாங்கி கொடுப்பாங்க. சாம்பார் ஃபுல்லாக அதில் போட்டு அவரை ஸ்பூனை வச்சு கொடுப்பாங்க. அதை வச்சு சாப்பிட்டு யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன், வந்து இந்த சொல்லணும் தெரியாது இதெல்லாம். சாப்பிட்டுட்டு வந்து படுத்துக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போயிடுவோம். ஸ்கூலுக்கு போய்ட்டால் மதியானம் சாப்பாடு ஸ்கூலில் தானே போடுவாங்க, சாப்பாடு தட்டு எடுத்து பையில் வச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிடுவோம். ஸ்கூலில் போனால் மதியானம் சாப்பாடு ஸ்கூலில் சாப்பிட்ருவோம். மிஸ்ஸு என்ன பண்ணுவாங்க, எங்கள் மிஸ்ஸு என்னது இளமதி மிஸ்ஸை பேர் ஞாபகம் மறந்துட்டேன், அவங்க கிறிஸ்டின். அவங்க என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக 2:15 ஆன உடனே வசந்தி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு இன்னும் 2 பிள்ளைங்களை கூப்பிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். கொஞ்சம் தொலைவு மிஸ்ஸு வீடு, நடந்து போயிட்டு நீ போய் பால் வாங்கி வச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கி வச்சுட்டு சாமான் தேய்ச்சி வச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு 5 பைசா கொடுப்பாங்க. 5 பைசா கொடுத்தா நாங்கள் 3 பேர் போவோம். என்ன பண்ணுவோம், நாங்கள் விளையாடிக்கின்னு பையெல்லாம் வயலில் மாட்டிக்கின்னு நேராக போயிட்டு மிஸ்ஸு வீட்டில் படிக்கட்டு ஏறி போனோம். போய் மாடியில் போயிட்டு இப்போவும் அந்த பக்கம் வீடு போனால் அந்த மிஸ்ஸோட ஞாபகம் வர இவ்வளோ வயசு ஆகி எனக்கு. அவங்க எங்கே இருக்காங்களோ எப்படி இருக்காங்களோ தெரியாது. போயிட்டு மிஸ்ஸு வீட்டில் அந்த சாவி அவங்கள்ட்ட அப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த பொண்ணு அது என்னோட கொஞ்சம் பெரிய பிள்ளை, அதுக்கிட்ட சொல்லுவாங்க. அதை எடுத்து இதெல்லாம் திறந்து நான் வீடு பெருக்கி விட்டுட்டு அவங்க சாமான் தேய்ப்பாங்க, எல்லாம் கழுவி எல்லாம் வச்சுட்டு மிஸ்ஸு வீட்டுக்கு பால் வாங்கி வச்சுட்டு நல்லா வேலை முடிச்சுட்டு ஸ்கூல் வருவோம். பெல்ல அடிச்சிடும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவோம். வீட்டுக்கு வரும்போது அந்த பார்க் ஒன்று இருக்கும். பார்க்கில் ஏறி நல்லா விளையாடி பார்க் மேலே நல்லா காட் கேமரா தோட்டக்காரனை பிடிச்சி கட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கில் உழுந்து ஆட்சி ஓடி விளையாடும். அப்போ ஒரு பையன் என்ன பண்ணிட்டான், பார்க்கில் விளையாடின்னு இருக்கும்போது சவுத்து மேலே ஏற முடியல, அந்த தோட்டக்காரன் அடிக்கிறதுக்கு வந்துட்டான். அடிக்க வந்த அப்புறம் எனக்கு வந்து ஏற தெரியல, நான் குள்ளமாக இருப்பேன் இல்லைங்களா, ஏற தெரியல. தூக்கி விட்டு ஏற நம்ம கீழே குதிக்க விட்ட மாடு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே சொட்டையாயிடுச்சு மண்டை. இப்போ கூட பார்த்தா தெரியும், இந்த இடம் கொஞ்சம் வீக்க நம்ம தான் எலும்பு இருக்கும். அந்த மாடு வந்து மண்டை கெஞ்சிச்சு. இந்த இடத்துல ரத்தத்தோட வர அப்பாவா கத்துறாரு, என்னாச்சு ஏதாச்சும் இப்படி பண்ணுற, அடங்க பொம்பளை புள்ள ஒழுக்கமாக இருக்கும் இல்லைப்பா, விளையாடும் போது அப்பா இளவங்க தள்ளி விட்டான், ராமலிங்க பையன் தள்ளி விட்டான்ப்பா சவுத்து மேலேருந்துன்னு காப்பி தூளை எடுத்து வச்சு அப்படியே அமுகுனாங்க. அமுக்கிட்டு அவ்வளோதான் ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது, இந்த காப்பி தூளை வச்சு அமுக்கிட்டு அப்படியே விட்டாங்க. அப்புறம் நல்லா ஆயிடுச்சு பிள்ளைங்களா. அப்புறம் இப்படியே தான் என் காலம் போச்சு. அப்புறம் 7th போன கொஞ்சம் மெச்சூரி ஆகிட்டேன். ஆயா வந்து எங்கள் அம்மா பெற்றவங்க வந்து பூ கட்டுவாங்க. அவங்க என்ன பண்ண, ஒரு முழத்துக்கு 1 ரூபா 1 பைசா கொடுப்பாங்க. 10 முழம் பூ கட்டுவோம், 10 பைசா கொடுத்துரும். முது வலி வரும். பூ வியாபாரம் பண்ணுறவங்க அவங்க பூ கட்டி போட்டு அதுக்கு சாயங்காலத்தில் வந்து இந்த டியூட்டி தான். 7ஆம் கிளாஸ்லேருந்து 6லேருந்து ஆரம்பிச்சிட்டேன் பூ கட்டுறதுக்கு. 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து எல்லா வேலை அப்பா சொல்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு பூ கட்டினா 10 பைசா கொடுக்கும் ஆயா. ஓட்டேரியிலேருந்து பூ கடைக்கு நடந்தே கூட்டின்னு போவோம். என்ன பஸ்ஸுக்கு 10 பைசா செலவு பண்ண மாட்டாங்க, நடந்தே கூட்டிகிட்டு போய் அந்த 10 பைசா பூ கட்டுறதுக்கு அந்த ஒரு மூட்டை பூவை தலை மேலே வச்சு என்ன தூக்கிட்டு வர சொல்லுவாங்க. சாமந்தி பூவு, கஸ்தூரி பூவு எல்லாம் வாங்கிட்டு கட்டி கொடுத்தோன்னா ஆச்சி என்ன பண்ணாங்க, 10 பைசா கொடுப்பாங்க. அந்த 10 பைசாவோட வாங்கி சாப்பிட மாட்டோம் பிள்ளைங்களா, அப்படியே கவரில் எடுத்து டப்பாவில் போட்டு எடுத்துன்னு போய்
ஒரு டப்பாவில் போட்டு ஒரு ஓரமாக வச்சிருவேன். காசு சேரட்டும், சேர்ந்தப்போ நம்ம அம்மாவுக்கு நம்ம எதனா வாங்கிக்கலான்னு. நாளைக்கு அம்மா வந்து இதனோட தொடர்ச்சியை நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். அம்மாவோட ஸ்டோரி பிடிச்சிருந்தா மேற்கொண்டு கேளுங்க செல்ல பிள்ளைங்களா. ஓகே, பாய் செல்லுங்க. லவ் யூ டு ஆல். பாய்.